உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். என்ன செய்தி? அனனியா சப்பிரால் முடிவு தரும் பாடம். லெசன் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் அனனியாஸ் அண்ட் சஃபிரா. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனும், அப்போ வேற யாரை பற்றி முன்னால் சொல்லியிருக்கு. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். அது சோல்ட் எ பொசஷன், ஒரு பொசஷனை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, கணக்கென்று வைத்தல்ல, வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நீ ஏன் எடுத்து வச்சிருக்கப்பா என்றல்ல, வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மிரக்கிள் ஆஃப் மர்சி, மிரக்கிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இரக்கத்தின் அற்புதங்கள், நியாய தீர்ப்பின் அற்புதங்கள் ரெண்டுமே தொடர்ந்து உலகத்தில் நடக்கும். இரக்கத்தின் அற்புதங்கள், நியாய தீர்ப்பின் அற்புதங்கள். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ளவர். அவர் நம்ம கரெக்டாக அறிந்து கொள்ளணும். ஒரு 8 குருடர்கள் ஒரு யானையை பார்க்க போனாங்களாம். அந்த யானையை பார்த்துட்டு ஒரு குருடன் சொன்னான், அந்த யானை அப்படியே தூள் மாதிரி இருக்கும். அவன் துதிக்கையை மாத்திரம் தடவி பார்த்துட்டு சொல்கிறான், தூள் மாதிரி இருக்கும். நான் ஒருத்தர் அந்த வயத்தை தடவி பார்த்துட்டு, அது சுவர் மாதிரி இருக்கும், யானைன்னா சுவர் மாதிரி இருக்கும். நான் ஒருத்தர் அந்த காதை மாத்திரம் தொட்டு பார்த்துட்டு, யானைன்னா அது முறை மாதிரி இருக்கும். நான் கதை படிச்சிருப்பீங்க. அதே போல் தேவன் எரிச்சல் உள்ளவர் இல்லை, அவர் அன்புள்ளவர். தேவன் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அவருடைய எல்லா கேரக்டர்ஸ் சேர்ந்தது தான் தேவன்.
அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். மிரக்கிள்ஸ் ஆஃப் mercy, இரக்கங்களின் அற்புதங்கள் நடக்கும். மிரக்கிள்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அவருடைய நியாய தீர்ப்பு கூட அற்புதமாக நடக்கும். அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம படிக்கிற ஒரு 5 பாடங்களை நம்மளோட ஷார்ட்டாக சொல்கிறேன். முதல் 1ஆம் வசனத்துக்கு வாங்க, வாசியுங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். ஆங்கிலத்தில் எப்படி ஆரம்பிக்கணும்? பட் அ சர்டன் மேன், பட் அ சர்டன் மேன். அந்த பட் ஆனா, ஆனா என்னங்க ஆனா? அந்த ஆனா இங்கே அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனும் அப்படின்னு அந்த உண்மையில் இருக்கு. அங்கே ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கு. பிரியமானவர்களே, அனனியா, அனனியான்னு என்ன அர்த்தமா? யாவே ஹேஸ் பீன் கிரேஷியஸ், யெகோவா ரொம்ப கிருபியாக இருக்கு. அனனியா அதான் ஹேனா, அனன்யா, ஹனினியா. ஹனினியா அப்படின்னு சொன்னால் யாவே ரொம்ப கிருபையாக இருக்காராம், பேரை தான். சஃபீராங்கிறது பியூட்டிஃபுல், சஃபயர், நீலரத்தினம், நீலரத்தினம் ரொம்ப பியூட்டிஃபுல் பேர், நல்ல பேர் தான். பிரியமானவர்களே, அனனியா என்ன பேருள்ள ஒருவன். ஆனா, ஏங்க ஆனா சொல்லியிருக்கு? ஏன் 5ஆம் அதிகாரம் ஆங்கிலத்தில் பட்டுன்னு ஆரம்பிக்கு? ஒருவனும் என்ற ஒரு உண்மை தொகையோடு ஏன் தமிழில் இருக்குது அப்படின்னா, முன்னால் நான் போய் வாசித்தேன். 4ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஆரம்ப நாட்கள், few days since the Pentecost. இன்னும் அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கான்ஸ்டிடியூஷன், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எதுவுமே அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, அடையாள அற்புதங்கள் நடக்க, பேப்டிசம் எடுத்துட்டாங்க. சபை ஒழுங்குகள் என்ன, அவங்களுக்குன்னு சொல்ல ஆராதனை ஸ்தலம் கிடையாது. அவங்க யூதர்கள் மாத்திரம்தான் இன்றைக்கு ரட்சிக்கப்படுறாங்க. தேவாலயத்தில் கூடி வர்றாங்க, வீடுகள் தோறும் அப்பம் விற்கிறாங்க. few days since they were saved, few days since the Pentecost. சாலமன் மண்டபத்தில் கூடியிருக்காங்க, எல்லாத்தையும் ஒன்றா வைத்து அனுபவிக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். அன்றைக்கு அவங்களுடைய ஒரே ஒரு பிரசங்கம், இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிரோடு எழுந்தார் நாங்கள் பார்த்தோம், இயேசு உயிரோடு எழுந்தார் நாங்கள் பார்த்தது ஒன்று தான் பிரசங்கம். அந்த இயேசு தான் மேசியா, அவங்க பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட, அவங்க வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்து அவர் தான் அப்படிங்கிற மட்டும்தான் அவங்களுடைய பிரசங்கம். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். பிரியமானவர்களே, இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணதா தெரியலை. பின்னாட்களையும் அப்படி ஒரு பிரசங்கம் வரலை. ஆனால் அன்றைக்கு போய் எருசலேமில் இருக்காங்க, அவங்க ஊர் கலிலேயா, அதில் பெரும்பாலானவர்கள் கலிலேயாவை சேர்ந்தவங்க. இப்போ நெல்லை மாவட்டத்துலேருந்து சென்னையில் இருக்கோம், இல்லை ஆந்திராவிலேருந்து வந்து சென்னையில் இருக்கோம், அந்த மாதிரி சூழ்நிலை. கேபிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க அழைக்கப்பட்ட போதே அவன் ஒருத்தன் படகை விட்டான், ஒருத்தன் வலையை விட்டான். மேத்யூ நல்ல ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தார். இப்படி பல பின்னணியிலேருந்து அவங்க தன்னுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாங்க. அதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களோடு கூட சில ஸ்திரீகள், நல்ல ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் கூட, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய பொருளாலும் ஐஸ்வர்யத்தாலும் இவங்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க. என்ன செய்திருப்பாங்க? என்ன மாதிரி ஊழியம் செஞ்சுருப்பாங்க? தங்கள் பொருளால் இவங்களுடைய சாப்பாட்டு காரியங்களை பார்த்துருப்பாங்க. இயேசு அவருடைய சீடர்கள், அப்போஸ்தலர்கள், அவங்களுக்கு எங்கேருந்து சாப்பாடு வந்திருக்கும்? அந்த ஸ்திரீகள்லாம் சாப்பாட்டு காரியங்களை பார்த்துருப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் இப்போ அவங்க முன்னால் இருக்குது. இப்போ இந்த அப்போஸ்தலர்கள்லாம் இங்கே எருசலேமில் இருந்துட்டாங்க.
அவங்களோட அந்த ஸ்திரீகள் எருசலேமில் இருக்காங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட சிலர் என்ன செய்கிறாங்க, உற்சாகமாக தங்களுடைய பொருளெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது அவங்க ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அது தேவனுடைய கட்டளையாக பிரசங்கமாக சொல்லப்படுது. பிகினிங் ஸ்டேஜ். இப்போ இதே நாங்கள் சாப்பாடு வேணும், உடனே என்ன சொல்லுவாங்க, பக்கத்துலேருந்து கொண்டு வருவீங்க, நாங்கள் கூட வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆரம்ப நிலையில் எல்லோரும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அதான் ஒருவனுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடிக்கு அதை அப்படியே பகிர்ந்து கொடுத்து அங்கே அவங்க அடுத்த கட்டம் என்ன, எப்படி நகரப்போகிறோம், என்ன எப்படி உருவாகும் ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ஆயிரக்கணக்கான ஜனம் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டு அந்த பின்னணியை நல்லா புரியணும். இப்படிப்பட்ட ஒரு சபை, உபதேசம், ஒரு ஸ்ட்ரக்சர் இன்னும் அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அபிஷேகம் பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு சாட்சி, இயேசு உயிரோடு எழும்பினார், இயேசு உயிரோடு எழும்பினார், அதை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி போவோன்னு அவங்களுக்கு தெரியாது. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பிரியமானவர்களே, இதில் குறிப்பாக பர்னபா பேர் மட்டும் சொல்லியிருக்கு. அவன் ஒரு வேளை முழுமையாக எல்லாத்தையும் விற்றானோ, அவன் எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்த்தான். அவன் பர்னபா கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பர்னபாவுடைய பேர் மட்டும் அங்கே போட்டிருக்கு. ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்து கொடுக்குறான். அவனுக்கு பேரே ஆறுதலின் மகன். அன்றைக்கி அப்போஸ்தலருக்கு அவன் ஏதோ பேசியிருக்கணும், இல்லைன்னா அப்படி ஒரு பேர் வராது. எனக்கு கவலையப்படாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆண்டவர் அபிஷேகத்திற்கார், ஆண்டவர் செய்வார். ஏதோ ஒரு வகையில் பர்னபா அவங்கள உற்சாகப்படுத்துகிறான். அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும், வேறு யார் பேரும் சொல்லப்படலை, பர்னபா பேர் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அடுத்த வசனம், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும். அடுத்தால இவன் பேர் மாத்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் பர்னபா கொண்டு கொடுத்தது ஒரு மாதிரி, ஆனால் அனனியா கொண்டு கொடுத்தது வேறு மாதிரி. அனனியா பேரும் சொல்லியிருக்கு. பர்னபாவுடைய மனைவி பேர் சொல்லலை, அனனியாவுடைய மனைவி பேரும் சொல்லி சப்ரா. அவங்களும் தங்களுடைய காணி ஆட்சியை விற்று, இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வரல, அனனியா மாத்திரம் முதலாவது கொண்டு வார். பர்னபா இப்படி செய்தான், அனனியாவும் அதே மாதிரி செய்கிறான். இப்போ பார்க்குறாங்க, பர்னபா கொண்டு வந்து கொடுத்த மாதிரி அனனியா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அனனியாவுடைய வேஷம் என்ன, ஒரு பக்தியின் வேஷம். ஆனால் அந்த பலன் இல்லை. பர்னபாவுக்கு அப்படி முழுசும் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குற அந்த பலன் அனனியாவுக்கு இல்லை. ஆனால் அந்த வேஷம் இருக்கு, அவன் செய்தது போன்ற ஒரு வேஷம் இருக்கு. நல்லா கவனிங்க, ரெண்டு பேரையும் கொடுக்க சொல்லி பவுல் சொல்லலை. பர்னபாவையும் கொடுன்னு சொல்லலை, அனனியாவையும் கொடுன்னு சொல்லலை. ஆனால் பர்னபா எப்படி கொடுத்தானோ அதே போல் அதே தோற்றத்தில் அனனியா கொண்டு வந்து கொடுக்குறான். பர்னபாட்ட இருந்த அதே பக்தியின் தோற்றம் அனனியாட்ட இருக்கு. ஆனால் அந்த பக்தியினுடைய அந்த பவர், ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ், பவர் ஆஃப் காட்லினஸ், அந்த ஃபார்ம் இருக்குது, அந்த பவர் இல்லை, அந்த சக்தி இல்லை. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3:5, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. வேஷம் தேவ பக்தியின் வேஷம், அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அதன் பலனை சிலர் மறுதளிப்பாங்க. அந்த பவர் இருக்காது, அந்த வேஷம் இருக்கும். நான் பக்தி அப்படின்னு சொன்னாலே, கடந்த முறை நான் அந்த 5 பில்லர்ஸை பற்றி சொல்லும்போது சொன்னேன், பக்தியில் பெயின் இருக்கும். தேசபக்தி, மொழி பக்தி, மொழிக்காக உயிரை கொடுக்குறாங்க, அடிபடுறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க, தேசத்துக்காக போராடுறாங்க. பிரியமானவர்களை, கப்பலோட்டிய தமிழனை பற்றி பார்க்குறோம். எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், செக்கெழுத்த செம்மலாக மாறுறார். பக்தி. பிரியமானவர்களை, கட்டபொம்மன் தூக்கில் போட்டாலும் பரவாயில்லன்னு போகிறான். பக்தி, தேசபக்தி, மொழி பக்தி. அதே போல் தேவ பக்தி என்று வரும்போது அதில் ஒரு பெயின் இருக்கும்.
சிலர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பாங்க, ரொம்ப பக்திமான் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அந்த வலிக்கு, அந்த பவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. பர்னபா ஒரு பக்தியை காண்பிக்கிறான், அனனியாவும் அதே பக்தியை காண்பிக்கிறான். ஆனால் அந்த பக்தியை நிறைவேற்றக்கூடிய பலன் பர்னபாட்ட இருந்துச்சு. அந்த பக்தியை நிறைவேற்றக்கூடிய சக்தி அனனியாட்ட. யார்கிட்ட இந்த கேள்வி பேதுரு கேட்கல. எல்லாரும் 100% கொண்டு வந்து கொடுத்தாங்களா என்றும் தெரியாது. அவங்க யார் பேரும் அங்கே மென்ஷன் பண்ணப்படலை. இவங்க இதில் பொசஷன் என்ற சொல் தான் பயன்படுத்த. ஒரு சொத்து விட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேவ பக்தியினுடைய வேஷம், தோற்றத்தில் நம்ம தேவ பக்தி உள்ளவர்கள், ஆனால் அந்த பவர் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது. அந்த தேவ பக்தியினுடைய தோற்றத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிப்பார். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு அப்படின்னு சொல்கிறார். இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அவங்க என்ன குரூப்பில் சேர்த்துருக்கார் பாருங்க. 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் நன்றி அறியாதவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் சுபாவ அன்பில்லாதவர்கள் இணங்காதவர்கள் அவதூறு செய்கிறவர்கள் இச்சையடக்கம் இல்லாதவர்கள் கொடுமை உள்ளவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்கள் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த லிஸ்ட்ல தான் சேர்க்கிறாரு. தேவ பக்தியின் வேஷம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அதான் முதலாவது நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம தேவ பக்தியின் வேஷத்தை மாத்திரம் தரித்துட்டு இருக்கக்கூடாது. அந்த வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கக்கூடாது. நம்ம நல்ல பக்தி உள்ளவர்களாக இருக்கோம். அந்த பக்திக்குரிய விலைக்கிரயத்தை கொடுக்கறதற்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கோம். இது வெறுமனே காணிக்க தசமபாகம் கொடுக்கறத பற்றி அல்ல. நம்ம தோற்றம் ஒரு மாதிரி, மனசு வேறு மாதிரி இருக்கக்கூடாது. அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல். பர்னபா செஞ்ச மாதிரி அவன் செய்யலாம். ஆனால் பர்னபாட்ட இருந்த அந்த ஸ்ட்ரென்த் இவன்கிட்ட இல்லை. அது ஒரு பாடம் நம்ம படிச்சுக்குவோம். 2வதாக, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2ஆம் வசனம் வாசியுங்க. தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இங்கே வாசிக்கிறோம், வஞ்சித்து வைத்து வீட்டில் வச்சுட்டு வரல. அதில் அங்கே ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வச்சான்? வஞ்சித்து வைத்து. ஒரு பிளான் இருக்கு. இந்த வஞ்சித்து என்ற சொல் பிரியமானல அங்கே மூலமொழியில் பயன்படுத்தப்பட்ட சொல் kept clandestinely என்ன சொல்லலாம், எம்பெசல்டு. இன்னொரு எம்பெசல்டு, தந்திரமாக, வஞ்சனையாக. பிரியமானவர்களே, fraudulently to one's own use, embezzled, clandestinely, தந்திரமாக, வஞ்சனையாக. நம்ம வாழ்க்கையில் எது செஞ்சாலும் அதில் ஒரு வஞ்சனை, ஒரு தந்திரம் இருக்கவே கூடாது. பிசாசு கேட்க, ஆண்டவர் இந்த பழம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரோ, தந்திரமாக கேட்க. பிசாசினுடைய வஞ்சனை, தந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எங்கள் வார்த்தைகள் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லாதபடிக்கு ஆம் என்றால் ஆம், ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அந்த கிளாண்டஸ்டைன் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 25:14 கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற
வஞ்சகம். அதான் வஞ்சனை. எல்லாரும் நான் கொடுக்கேன் நான் செய்கிறேன் சீன் காட்டுறது. வஞ்சனை குறித்து நிறைய வசனங்கள் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. உள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா, அவர்கள் 1,44,000 பேர், அவர்கள் வாயில் கபடம் காணப்படவில்லை. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். தீமையினால் அல்ல, மூலமல்ல, டெவில், பிசாசினால், தீயவனால் உண்டாயிருக்கு. பிரியமல்ல, கற்று அதிகமாக அருவருக்கிற ஒன்று பொய் உதடு, வஞ்சனை, ஒரு கிளாண்டஸ்டின். நிறைய வசனம் இருக்கு வஞ்சனையை பற்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நேரம் கருத்து இந்த வசனங்கள் நான் எடுக்கல. ஆனால் ஒரு லெசன் படிச்சுக்கோங்க. ஆண்டுக்கு அது பிடிக்காது. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது. முதல்ல பார்த்தா தோற்றம் பக்தின்னு தோற்றம், ரொம்ப பக்தி உள்ளவங்க மாதிரி சீன் கட்டு. ஆனால் உள்ளே பார்த்தா பக்திக்கு எந்த அடையாளமும் கிடையாது. அதுக்கு ஒரு பவர் வேணும். பர்னபாக்கு தோற்றமும் பக்தி இருந்துச்சு, அது செய்கிற பவரும் இருந்துச்சு. ரொம்ப தேசபக்தி மாதிரி பேசிட்டு தேச துரோகம் பண்ணக்கூடாது. ரொம்ப தேவ பக்தி மாதிரி பேசிட்டு தெய்வ நிந்தை செய்யக்கூடாது. தெய்வ நிந்தை, இது தேவன் உலாவுகிற இடம் என்று சொன்னால் நான் எப்படி பயபக்தியாக இருக்கணும், எப்படி இந்த இடத்த சுத்தமாக வைக்கணும். பிரியமானவர்களே, நான் விக்கிரகத்தை வைக்கல, விக்கிரகங்க இல்லை, ஒரு சிலுவை இல்லை, ஒரு இயேசு பொம்மை இல்லை. ஆனால் இயேசுங்க உலாவுறாரு நம்புகிறேன். அப்படியானா இந்த இடத்துல நான் எவ்வளோ பயபக்தியாக இருக்கணும் யோசித்து பாருங்க. ஒருவேளை அந்த விக்கிரகம் வைத்திருக்கிற அந்த இடத்துல ஒரு கல்லில் அவன் கடவுளை கண்டு, கல்லில் இறைவனை கண்டு அவன் அந்த இடத்த அந்த இடத்துல எவ்வளோ பக்தியாக இருக்கிறான். இங்கே நான் வேலை சொல்ல வைக்கல, ஆனால் பக்தி வேண்டாமா? அதான் பவர். ரெண்டாவது வஞ்சனை. அவன் பிளான் அவன் ஏதாவது வித்த மாதிரி கொண்டு காட்டுவோம், அதனால் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். நமக்கு அதுவும் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவனுக்கு பிள்ளைகள் இருந்தது போல் கூட தெரியலை. எதுக்கு அவனால் யாரும் நம்ப முடியலை. சரி, கொடுத்துட்டு நம்ம பின்னால் கஷ்டப்படக்கூடாது, நமக்கும் கொஞ்சம் புத்தியாக நடந்துக்குவோம். அப்புறம் உன்னை யாரும் கொடுக்க சொல்லலையே, அப்படி பிரசங்கமே வரலையே. அங்கே 5000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா 5000 பேர் உனக்கு கொடுத்தாங்களா? பர்னபா பேரும் அனன்யா பேரும் தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக மெம்பர்ஷிப் கட்டணுங்கிற மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுது. அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆராதனை ஸ்தலமோ ஆராதனை முறைமையோ கிடையாது. சாலமோன் மண்டபத்தில் அன்றைக்கு இருந்த யூதருடைய இந்த தேவாலயத்தில் ஒரு பகுதியில் கூடி வர்றாங்க. அங்கே தான் இயேசுவும் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல இவங்க கூடி உட்காந்துருக்காங்க. என்ன சாப்பிடுவோம், என்ன பண்ணுவோம், எப்படி கிடைக்கும் ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ரெண்டாவது நம்ம படிக்க வேண்டிய பாடம், பிரியமானவர்களே, வஞ்சக ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கொஞ்சம் கூட இந்த சீன் காட்டுற வேலை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவன் அதை அருவருக்க. இது ஒரு பாடம் படிச்சு. ஆனால் சபிரா கதையிலேருந்து இது ஒரு பாடம் நம்ம படிச்சு. வஞ்சகங்கிறதுக்கு தமிழில் உள்ள பொருள் என்னன்னு பார்த்தா சூது, தந்திரம், ஏமாற்றும் குணம், மோசடி பண்ணுறது, கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கிறது, வஞ்சகம். இவளுக்கெல்லாம் அவங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒன்றுக்கு போகிறேன், நல்லா கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை தொடர்ந்து வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இதையே எப்படி பேதுருக்கு வெளிப்பட்டதுன்னு தெரியல. பேதுரு அதை கண்டுபிடிக்கலை. பேதுருக்குள்ள ஒரு வெளிப்பாடு வருது. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அது உன்னுடையதானப்பா, நேர் விற்க சொன்னா. ஏன் அப்படி சீன் காட்டுற? அது விற்கும் முன்பு உன்னுடையதாக இருக்கவில்லையோ? நான் விற்க சொன்னா
அது உன்னுடைய தானே, நேர் வைக்க சொன்னா சரி. அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அது உன் கையில் தான் இருந்துச்சு, நான் இவ்வளோ தான் கொண்டு வரேன் சொல்லிட்டு போ, உன் காசு தானே. ஏன் நீ முழுசாக கொடுக்குற மாதிரி ஒரு பாவாங்க பண்ணுற? உன் கையில் தானே இருக்கு, உன் மனம் தானே. நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். நீ மனுஷனிடத்தில் அல்ல, ஏன்ட்டு வந்து நீ பொய் சொல்லலப்பா, நீ இந்த பொய் தேவனிடத்தில் சொல்ற, தேவனிடத்தில் சொல்ற. சின்ன சின்ன காரியங்கள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு தேவ கோபாக்கினைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. இப்போ ஒரு பயப்படாதீங்க, திருந்திக்கோங்க. தசமபாகம் கவரில் கொண்டு தசமபாகம் கொடுக்குறீங்க, நல்லது. தசமபாகம்னு போட்டிருக்கு, சில அதில் எழுத கூட செய்கிறாங்க. ஏதோ 100 ரூபா 500 ரூபா அதில் வச்சு கொடுக்குறீங்க. அதில் என்ன எழுதியிருக்கு? தசமபாகம். அதில் 500 ரூபா வச்சு கொடுத்தீங்கன்னா உண்மையாக உங்கள் வருமானம் 5000 ரூபா தானே? அது தசமபாகமா? அது 10ல் 1னா? தசன்றா 10, தஸ் என்பது வடமொழியில் 10, தசம பாகம் என்றால் 10ல் 1. அது 10ல் 1. நான் கேட்கல, ஆனால் ஆண்டவரை பார்க்குறாரு, இது 10ல் 1 கேட்பார். ஒரு முறை இப்படி என்னென்ன விதத்துலலாம் தசம பாகம் எடுக்காங்கன்னு பாஸ்டர் சுந்தரி அவர் சொன்னார். சிலர் வந்து டேக் ஹோமில் தசம பாகம் எடுப்பாங்களாம். டேக் ஹோம்னா அவங்க லோன் வாங்கியிருப்பாங்க, கிறிஸ்மஸுக்கு துணி வாங்கலை, தீபாவளிக்கு துணி வாங்க லோன் வாங்கியிருப்பாங்க, வேறு லோன் போட்டிருப்பாங்க. என்னன்னாலும் லோன் போய் எல்லாம் பிடித்தம் போக அவங்களுக்கு 20,000 சம்பளம்னா கையில் ஒரு 10,000 ரூபா தான் டேக் ஹோம் வரும். அவங்க எதில் தான் தசம பாகம் எடுப்பாங்க? டேக் ஹோமில் எடுப்பாங்க. ஒரு சிலர் எதில் எடுப்பாங்க? நெட்டில் எடுப்பாங்க. 20,000 ரூபா சம்பளம் 20,000 ரூபாயில் எடுப்பாங்க. ஏன் நான் டேக் ஹோம் 10,000 தானே, ஏன் மீதி லோனெல்லாம் நீ தானே அனுபவிச்சிருக்க, நீ தானே துணி வாங்கின, ஒன்றைய வருமானம் எவ்வளோ? 20,000 ரூபா தானே. நீ உனக்காக உன் குடும்பத்துக்காக லோன் போட்ட. இப்போ டேக் ஹோம் எவ்வளோ தான் வருது? இன்சூரன்ஸு உனக்காக தானே பிடிக்கிறாங்க, பிஎஃப் உனக்காக தானே பிடிக்கிறாங்க, உன்னுடைய சேலரி எது? சுந்தரியா ஒருத்தர் கேட்டார், எது சேலரி? அப்போ கர்த்தருக்கு முன்பாக நான் எதை தசமபாகம்னு சொல்கிறேன்? பிரியமானவர்கள், சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு இருக்கிற உண்மை. ஏதோ ஒரு காணிக்கை கொண்டு கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எத்தனையோ வருஷமாக 500 ரூபா கொடுக்காங்க, அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டே இல்லை போல. நான் கேட்கல, ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு. யோசித்து பாருங்க, காணிக்கை தசம பாகத்துக்காரன்னு சொல்ல. உற்சாகமாய் கொடுக்கறதுல தேவன் பிரியமாக இருக்கிறார், உற்சாகமாய் கொடுக்கறதுல நானும் பிரியமாக இருக்கிறேன். எவ்வளோ கொடுக்குறீங்க என்பதல்ல, கொடுப்பதிலே உங்களுக்கு உற்சாகம் இருந்தால் எனக்கு பிரியம் இருக்கு. இவ்வளோ சாதாரண வேலை பார்க்கிற ஒருவர், அவர் வாரத்தில் 1000 ரூபா கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, லாபம். அவர் 100 ரூபா கொண்டு வர்றார். வாங்க, அவ்வளோ அதை இந்த கவரை பிரித்து ஜெபம் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷம், இவ்வளோ உண்மையாக இருக்கார். ஆசீர்வதிங்க ஐயா. ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கூட தம்பி மாதிரி தெரியும், ஜெபிக்காமல் இந்த காசை நான் எடுக்கிறது அவங்களுக்காக, குடும்பத்துக்காக. கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் ஜெயிப்பீங்களா? அதென்ன உறவு வருது? பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்குறோம், நீ விற்கும்னா உன் காசு தானே, விற்ற பிறகு அந்த இது உன் காசு தானே, நீ ஏன் போய் சொல்லணும்? இவ்வளோதான் நான் பார்த்து தான் கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு போ.
கர்த்தருடைய பரிசுத்த ஏன் கர்த்தர்கிட்ட போய் சொல்கிறோம், மனுஷர்கிட்ட போய் சொல்ல. ஒரு பயங்கரமான ஒரு வசனம் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். உபாகமம் 31, கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். உபாகமம் 31 19 உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான் பேசுகிறேன். இப்படி ஆண்டவர் உங்களை அடிப்பார், அடிக்க வேண்டும் என்றெல்லாம் அடிச்சிடக்கூடாது என்பதனாலே சொல்லுகிறேன். உபாகம் 31 19 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு, ஒரு பாட்டு அடுத்த அதிகாரத்தில் இருக்கு, 32 அதிகாரத்தில் இந்த பாட்டு வருது. இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, அங்கே மோசேட்ட சொல்றாரு, இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். இந்த பாட்டு அவங்க வாயில் அப்படியே மறக்காம இருக்கும். இந்த பாட்டு அவருடைய வாயில் வழங்க பண்ணுங்கள். வழங்க பண்ணுங்கன்னா இப்போ அப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும். அந்த பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும் அவங்க வாயில். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, அணியும் ஆபரணம் எல்லாம் இயேசுவே, எல்லாம் போட்டுக்கிட்டே எல்லாம் இயேசுவே பாடுவாங்களாம். இந்த பாட்டு அவங்க வாயில் இருக்கணுமா? நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள் செய்வாங்க. அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாது இருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நீங்க தேவ சமூகத்தில் நின்று பாடுற பாட்டே உங்களுக்கு விரோதமாக சாட்சி பகரும். ஏசு போதுமே, ஏசு போதுமே. ஏசு போதுமா? ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். உண்மையாக சரண்டர் பண்ணிட்டீங்களா? பொய் தானே, பொய் தானே. தேவ சமயத்தில் சொல்கிற பொய் தானே இதெல்லாம். ஒரு பாடுறாங்க, ஆண்டவரே லட்சங்களுக்கு என்னை பயன்படுத்தினீர். அது பாதர் பாடலாம், லட்சங்களுக்கு அவரை பயன்படுத்தினார். ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்களை நடத்தலை, லட்சங்களுக்கு என்னை பயன்படுத்தினீரேன்னு பாடுறோம். பொய் தானே சொல்கிறோம். தேவ சமூகத்தில் நின்று நம்ம பாட்டு பாடும்போது எவ்வளோ பொய் சொல்கிறோம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசு. உண்மையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ சமூகத்தில் என்று சொல்கிற பொய் இதெல்லாம். உன் வாயில் மறவாது இருக்கிற அந்த பாட்டே உனக்கு விரோதமாக சாட்சி சொல். நீ தானே பாடுற, நீ தானே பாடுற. பைபிளில் இருக்குங்க. மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் உங்களை அடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அடிச்சிடக்கூடாதே என்பதற்காக சொல்லுகிறேன். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். எல்லா விதத்திலையும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு உண்மையை காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. பெரிய மாணவர்களுக்கு அங்கே சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினிடத்தில் எப்படி நீ பொய் சொல்ல துணிந்த? அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, 4 வசனத்தில் தேவனிடத்தில் பொய் சொல்ல துணிந்த. பரிசுத்த ஆவியினிடத்தில், தேவனிடத்தில். ஒரு பாஸ்டர்கிட்ட பொய் சொல்கிறேன். உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனுக்கு முன்பாக அது பொய்யா போயிடக்கூடாது. ஸோ லெசன் 1, நம்ம பக்தியின் தோற்றத்தை தரித்து கூட அதன் பலனை மறுதளிக்கக்கூடாது. 2வது குறிப்பு, ஒரு சூது, ஒரு தந்திரம், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. 3வது, நம்ம ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர்கிட்ட நம்ம பொய் சொல்லக்கூடாது. 4வது, திரும்ப அதே 3-4 வசனம் வாசியுங்கள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ உன்னுடைய இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? இங்கிலீஷ்ல பயங்கரமா இருக்கு. Why hast thou conceived this thing in thine heart? ஒரு எண்ணம் கொள்வதற்கும் கன்சீவ் பண்ணுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. கன்சீவ் அப்படின்னா பொதுவாக பிள்ளை உண்டாயிருக்கு, ஒரு கரு உருவாகி
அதில் அந்த உறுப்புகளெல்லாம் பறந்து அப்படியே பிள்ளை உருவாது, கன்சீவ் பண்ணுறது. ஏதோ ஐ தாட் ஒரு பார்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணலை. ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறேன், அங்கே என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை தான் அந்த வார்த்தையை வச்சு. ஏன்னா ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை கன்சீவ்டு, அது நேற்று பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். உண்மையாக பயமாக இருக்கு. பிளான் பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. ஒரு பங்கை நம்ம வச்சுக்கலாமா? ஆமாங்க வச்சுக்கலாங்க. இல்லை கொடுத்துடலாமா? இல்லைங்க வேண்டாங்க வச்சுக்கோ. அப்படியா? அந்த பிளான் அப்படியே உருவாகுது இருதயத்தில். அந்த பிளான் உருவாகுது, கன்சீவ் ஆகுது. எப்படி ஒரு குழந்தை கருவில் உருவாகுமோ அதே போல் பேசி பேசி ராத்திரி பேசி 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 அதை விட்டுட்டு வந்ததுலேருந்து ஆலோசனை நடக்க, செய்யலாமா செய்ய வேண்டாமா, செய்யலாமா செய்ய வேண்டாமா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி உடுத்தலாமா உடுத்தக்கூடாது, இப்போ கழட்டலாமா கழட்ட வேண்டாமா, ஏதோ ஒன்று கன்சீவ் பண்ணுறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க. பண்ணி ஒரு குழந்தை பிறகு என்ன குழந்தை பிறந்திருக்கு? தேவசித்தம் செய்யலாங்கிற குழந்தை பிறந்திருக்கா? இல்லை இல்லை நம்ம உலகத்துக்கு ஒத்து போகலாங்கிற குழந்தை பிறந்திருக்கா? இவ்வளோ கன்சீவ் ஆச்சு. கன்சீவ் ஆகி இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கேட்குற மாதிரி கன்சீவ் ஆகி இப்போ என்ன முடிவு எடுத்தீங்க? கன்சீவ் ஆகிடுச்சு, இப்போ என்ன வெளியே வந்திருக்கு? தேவசித்தம் செய்யலாங்கிறது வெளியே வந்திருக்கா? தேவசித்தம் செய்ய வேணாம் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு. ஏதோ ஒன்று வெளியே வந்திருக்கு. என்ன ஆழமான வார்த்தை பாருங்கள். இப்படி எண்ணம் கொண்டது என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆங்கிலத்தில் பயன்படுத்தி why did you conceive this? நம்ம இருதயத்தை குறித்து, நம்ம தாட் ப்ராசஸை குறித்து, நம்ம தாட் ப்ராசஸில் 3 காரியம் இருக்கு. நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். லாஜிக்கல் திங்கிங், ரேஷ்னல் திங்கிங், எம்பரிக்கல் திங்கிங். ஒரு லாஜிக்கல் திங்கிங் என்ன? லாஜிக்கல் திங்கிங் இதை நம்ம கொடுப்போம், ஆண்டவர் நம்மளை காத்துக்குவார். ஒரு லாஜிக்கல் திங்கிங். இன்னொரு பக்கம் என்ன லாஜிக்? இதை நம்ம கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் காத்துக்கலாம், நாளைக்கு என்ன பண்ணுறது? பேதர் ஏமாத்திரி கலிலேயா போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஒரு லாஜிக்கல் திங்கிங். இது எந்த லாஜிக்கல் திங்கிங்? இட் இஸ் க்ளோசர் டு ஃபெய்த். ரெண்டுமே லாஜிக்கல் திங்கிங். எல்லாத்தையும் கொண்டு அவங்க கையில் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஏமாந்துட்டு நிற்கப்படாது. ஒரு லாஜிக்கல் திங்கிங். ஆண்டவரை கைவிடவே மாட்டார். ஒரு லாஜிக்கல் திங்கிங். இது கன்சீவ் பண்ணுது, இருதயத்தில் உருவாகுது. இந்த டயலமா வரும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்தோம். பிசாசு இருதயத்தை நிரப்புது. செய்யலாம், வரலாம். ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஏதோ ஒரு இந்து குடும்பம், ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் எனக்கு ஏன்டா பண்ண கோயிலுக்கு வரல, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு எது முக்கியம்? ஆராதனையா ஃப்ரெண்டா? அப்போ நான் ஆசீர்வதிக்க போகிறது யார்? ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு நினச்சாலும் ஃப்ரெண்டு ஆசீர்வதிப்பார். ஆராதனை தான் முக்கியம்னு நினச்சா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு யார் முக்கியம்? இப்போ கன்சீவ் பண்ணுறோம். இது போகலாமா போகக்கூடாதா? ஒன்று உருவாகுது. உள்ள உருவாகி வர்ற தீர்மானம் என்ன? உருவாகி வர்ற தீர்மானம் என்ன? நிறைய காரியங்கள் நம்ம இருதயத்தில் கன்சீவ் பண்ணுறோம். ஹேர் கட்டை வீட்டிலேருந்து செலூனுக்கு போகிறோம். போகும்போதே ஒரு எப்படி ஹேர் கட் பண்ணலாம்? இன்றைக்கி தான் மாடர்ன் ட்ரெண்டாக இருக்குது. இது போட்டால் தான் பிள்ளைங்க மாதிரி இருக்கும். இல்லை இல்லை இல்லை, நம்ம இப்படி நீட்டாக ஹேர் கட் பண்ணணும். அம்மா அப்படி சொல்கிறாங்க, அப்பா அப்படி சொல்கிறாங்க. நம்ம அம்மா அப்பாவோட நமக்கு யார் முக்கியம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு கேலி பண்ணுவாங்க, என்னடா இந்த மாதிரி அப்படி கேலி பண்ணுவேன். கொஞ்சம் ஒரு பொறிக்கு மாதிரி தெரிய வேண்டாமா? நம்ம ரொம்ப நல்ல பேர் மாதிரி இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேலி பண்ணிவிடுவாங்க. இல்லை இல்லை, அம்மா சொல்லியிருக்காங்க. ஒரு தாட் ப்ராசஸ் ஓடுது. இப்போ நீ உன்னை கன்சீவ் பண்ணுற. அவன் கேட்குறேன், என்ன தம்பி எப்படி வெட்டணும்? இந்த மாதிரிங்க, இந்த ஸ்டைலில் வெட்டுங்க, இப்படி பின்னால் ஒரு குடிமை வச்சு வெட்டுங்க. ஒரு பிறந்துடுச்சு, ஒரு ரிசல்ட் வந்துடுச்சு. இதுதான் உள்ளத்தில் கன்சீவ் பண்ணுறது, உளவியல் ரீதியாக, சைக்காலஜி. ஒரு லாஜிக்கல் திங்கிங். எங்கள் அம்மாவை பிரியப்படுத்தணுமா, என் ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்தணுமா? எனக்கு யார் முக்கியம்? ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்கிறாங்க,
என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்தா நல்லா இல்லடாங்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க இப்படி வெட்டினா நல்லா இல்லடாங்கிறாங்க. இவன் எங்கள் அம்மாவை நான் பிரியப்படுத்தணுமா என் ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்து? எனக்கு யார் முக்கியம்? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். அம்மா கிடக்கிற கிளவி லூஸு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம். நீ ஒரு தீர்மானம் எடுக்கிற, உன் இறுதி அந்த தீர்மானத்தால் நிரம்புகிறது. இது உனக்குள்ளே நடக்கு. நான் அது படிச்சிருக்கனால உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். அது தீர்மானம் எடுக்கும்போது நீ யாரை முக்கியம்னு காட்டிடுற. எனக்கு எங்கள் அம்மா பொருட்டே இல்லை, அது லூஸ் வளர்ச்சி கிடக்கு, அது ஓல்டு மாடலு. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை நான் அக்ரி பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸை நான் அக்செப்ட் பண்ணணும். படி சும்மா இருமா, எப்போ எடுத்தாலும் நோயின்னுக்கிட்டு அப்படிதான் இருப்பேன். சரி பாப்பா எடுத்துருவேன். ஏதோ ஒன்று எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன். யார் வீட்டில் இப்போ டைலாக் நடக்கணும் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு நினச்சிடாதீங்க. யாரும் சொல்லி நான் சொல்ல, இப்படி தான் எதார்த்தம். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு எங்கள் அப்பா ஐயோ சரியான கிராக்கி, எப்போ பாரு நொய்யும் பாரு. அம்மா வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைம்மா, சும்மா என் லைன்லேயே கிராஸ் பண்ணுறாரு. இப்படி வெட்டாத, அப்படி வெட்டாத, இப்படி நிற்காத, இப்படி சட்டப்படாத. ஐயோ சச்ச வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கலை. ஏன் உன் தாட் ப்ராசஸ் யதார்த்தத்தை சொல்கிற வாலிப பிள்ளைங்க பெரியவங்க காணிக்கை கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் நமக்கு ஒரு போராட்டம் வரும். இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா. நம்முடைய இருதயத்தை குறித்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமானல நிறைய வசனங்கள் இருக்குது. எப்படி இது இருதயத்தில் கன்சீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 8:21 வாசிங்க. Acts 8:21. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால். நம்முடைய இருதயம் அந்த தாட் ப்ராசஸ், இன்னும் சொல்லப்போனால் அந்த சீட் ஆஃப் எமோஷன், அந்த ஆசை தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கணும். ஏன்டா கோயிலுக்கு வரல? ஃப்ரெண்டு வருத்தப்படுவோம். நான் கல்யாணத்துக்கு போகிறேன்னு அவன் என் கல்யாணத்துக்கு வர மாட்டான், வருத்த போகிறான். உங்களையும் தேவன் வராமல் போயிட்டா என்ன பண்ணுவேன்? நீ உன் ஃப்ரெண்டை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிற, எது உனக்கு ஆசீர்வாதம்? அநேக வேலை நம்ம சூஸ் பண்ணுறதுல மேக் அ ராங் டிசிஷன். நீ உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கலை, பர்ஃபெக்டாக இருக்கலை அப்படிங்கிறார். எரேமியா 17:9 ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக குறிச்சிக்கோங்க. எரேமியா 17:9 வாசிங்க. எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும், ரொம்ப டிசீவ் பண்ணும். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷன்ஸுக்கும் முக்கிய காரணம் என்ன? இருதயம். பைபிள் ஒன்று போட்டிருக்கு, இப்படி செய்யணும், அப்பா அம்மாவை கனம் பண்ணணும்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் என் இருதயம் அதை செய்ய விட மாட்டேங்குது. உலக வேஷம் வேண்டான்னு பைபிளில் போட்டிருக்குது. என் இருதயம் உலக வேஷத்துக்கு பின்னால் தான் போகுது. அது பைபிள் படி என்னால் இருக்க முடியலை. அந்த இருதயம் மகா கேடுள்ளதாக இருக்குது. 10ஆம் வசனம் கூட வாசிங்க. எரேமியா 17. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதி தருகிறவருமா இருக்கிறேன். நான் ஏன் இப்படி செய்கிறேன்னு பார்த்து அந்த செயலை பார்த்து எனக்கு பதில் அளிக்கலை. உன் இருதயம் எப்படி இருக்கு? அன்னைக்கு அனனி அப்படியே இருதயம் எப்படி இருந்துச்சு ஆண்டவர் பார்க்கார். கொண்டு வந்து கொடுக்கறத தான் பேதுரு பார்க்கார். பேதுருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலைன்னா ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அங்கே எதை ஆண்டவர் பார்க்காரு? இருதயத்தை பார்க்குறாரு. இருதயத்தை பார்க்குறாரு. அந்த இருதயம் எப்படி இருக்கு? காணிக்கை கொடுக்க வர்றோம். ஆமாம், இவருக்கு எது காணிக்க? நம்மளே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இவர் நல்ல சொசா சூட்டும் கீட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு, கார் வச்சுக்கிட்டு இருக்காரு. நமக்கு பைக்கில் சர்வீஸ் கொடுக்க கூட முடியலை. இவரை கொண்டு காசை கொடுக்கணுமா? இருதயம் எப்படி இருக்கு? இந்த தாட் ப்ராசஸ் ஓடுதா? சிலருக்கு ஓடும். ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். இவ்வளோ வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கிறவருக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்?
இப்படி ஒரு ஏசி ரூம் போட்டு உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வசனத்தை விலைக்கு கொடுத்து மத்தியானம் சாப்பாடு போட்டு அப்புறம் ஒரு குரூப் மீட்டிங் வச்சு அப்புறம் சாயந்தரம் சர்வீஸ் வச்சு இவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? இருதையும் யோசிக்கலாம்ல. இப்படி ஒரு செமினாருக்கு போயிட்டு வந்தால் ஒரு செமினாருக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? இருதயத்தில் எப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது? நான் காணிக்கைக்காக சொல்ல, உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஹவு டு யூ அனலைஸ் இட்? ஹவு டு யூ அனலைஸ் இட்? அதாங்க நம்ம வாசிக்கிறோம், இருதயத்தை ஆராய்ந்து இருக்கிறவர். 1 நாளாகமம் 28:9 வாசிங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை அறிவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தும் விஷயத்தில் ஒரு வசனத்தை சுட்டி காட்டி விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். நான் அவர்களை கொல்லவே கொல்லுவேன். இதான் நம்ம தெய்வம். இஷ்டம் இருந்தால் கும்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது வெறும் அன்புள்ளவர் அன்புள்ள ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். இதோ உனக்கு விசா வருகிறது, இதோ அமெரிக்காவில் உனக்கு வேலை கிடைக்கிறது. அப்புறம் அங்கே கையில் வேலை செயின் போட்டு வீட்டுக்கு அனுப்புவோம். பிரியமானவர்களே, நான் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து. ஏன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி, எல்லாரும் அவ்வளோ தீர்க்கதரிசி தீர்க்கதரிசிங்கிறாங்க. அங்கே அடிக்கிற அடியில் தான் அவளுக்கு இப்படி ஆச்சு. ஆமாம், ஏன் ஆண்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர் அப்படிங்கிறது வெளியே தெரியும். நேரம் கருதி நான் முடிக்கிறேன். பெரியமலை 18லேருந்து 23 வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தியத்திரா சபையில் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டவருடைய வாழ்க்கையில், ஏன் வெளியே பெரிய ஊழியக்காரன், வெளியே பாஸ்டரு, பெரிய எவாஞ்சலிஸ்ட், ஆயிரக்கணக்கான விசுவாசிங்க வர்றாங்க, பெரிய ஊழியக்கார், உலகம் முழுவதும் போகிறாரு. அப்படியே தீர்க்க பேர் சொல்லி கூப்பிடாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் பேர் சொல்லி கூப்பிடுவார். சீனாவுக்கு போனால் அந்த பேரெலாம் வாயில் வராது. என்னங்க இது கொடுமையாக இருக்கு. அங்கே அந்த தீர்க்கதரிசியை பற்றி ஆண்டவர் சொல்கிறாங்க, உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சோதித்து அவளை பொய்யர் என்று நீங்கள் கண்டறியணும். ஹார்ட் எப்படி இருக்கு? உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன? சாத்தானுக்கு இடம் கொடுத்துடும். சாத்தானுக்கு இடம் கொடாதீங்க. ரெசிஸ்ட் தி டெவில். சாத்தானை எதிர்த்து நில்லுங்க, அவனுக்கு இடம் கொடாதீங்க. கிவ் நோ ரூம் டு ஹிம். அவங்க 2 பேரும் உட்காந்து அனலைஸ் பண்ணாங்க பாருங்க, செய்யலாமா செய்ய வேண்டாமா, செய்யலாமா செய்ய வேண்டாம். அது கன்சீவ் ஆகுது இருதயத்தில். அந்த ப்ராசஸ்லேயே தே கிவன் ரூம் ஃபார் த சேட்டன். சேட்டன் இப்போ ஃபுல்லாக நிரப்பிட்டான். பேருக்கு வந்து கூலாக இவ்வளோத்தான் வச்சு, ஆமாம் இவ்வளோத்துக்கு தான் விற்றோம் டான்னு போய் சொல்கிறான். ஆட்டுக்கு அவன் இவ்வளோத்தை வச்சு, ஆமாம் இவ்வளோத்துக்கு தான் விற்றோம். பிரியமானுடைய கர்த்தருடைய ஒரு வசனம் கூட வாசித்து கடந்து போகும். ஓசியா 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். பிரியமான ஒரு பக்கம் ஆண்டவரை தொழுது கொள்றாங்களாம், ஒரு பக்கம் சிலையும் வச்சுக்கிறாங்களாம். ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் உலகம். ஒரு பக்கம் பலிபீடம், ஒரு பக்கம் சிலை. அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரும் வேணும், சிலையும் வேணும். இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கு. உலகமும் வேணும், கடவுளும் வேணும். இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நாசமாகும், உலக வாழ்க்கையும் நாசமாகும். எவ்வளோ காலம் ஆண்டவரை ஏமாற்றிட்டு இருக்க முடியும்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல். அவர் பலிபீடங்களை இடிப்பார், சிலைகளையும் நாசமாக்குவார். அதனால தான் வாசிக்கிறோம்,
பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 4:23-24. நீதிமொழிகள் 4:23-24. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. 4வது ஒரு பாடம் படிச்சுக்கோங்க. டிவைடட் ஹார்ட் இருக்கவே கூட. சைக்காலஜியில் அது பெரிய டிஸ்டர்பன்ஸ். இது சரின்னா இது சரி, வழி இதுவே, இதில் நட, இதுவா அதுவா, இதுவா அதுவா அப்படின்னு இருதயத்தை பிசாசு நிரப்ப இடம் கொடாதேயுங்கள். 5வது கடைசி குறிப்பு, ஆக்ட்ஸ் 5:8. பேதுரு அவர்களை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். அப்பொழுது பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன என்று. பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான பாடம். தீமைக்கு ஒருமனப்படாதீங்க. தீமைக்கு ஒருமனப்படாதீங்க. ஒரு மனம் வேணும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், குடும்பம், சபை, ஒரு மனம், ஏக சிந்தை. கண்பத்தில் கண்டிப்பாக ஒரு மனம் வேணும். ஆனால் கணவன் தவறாக சிந்திக்கும் போது தப்புன்னு சொல்ல மனைவிக்கு தெரியணும். மனைவி தவறாக சிந்திக்கும் போது தப்புன்னு சொல்ல கணவனுக்கு தெரியணும். பெற்றோர்கள் தவறாக சிந்தித்தாமா நீங்கள் சிந்திக்கிற தவறுன்னு பிள்ளைகள் சுட்டி காட்டணும். பிள்ளைகளுடைய தவறை பெற்றோர் சுட்டி காட்டணும். ஒருபோதும் தீமைக்காக ஒரு மனம் இருக்கக்கூடாது. தீமைக்காக ஒரு மனம் இருக்கக்கூடாது. ஒரு மனம் வேணும், ஒரு மனம் வேணும். அந்த ஒரு மனம் தீமை செய்யக்கூடாது. ஒருவர் விழுந்தா இன்னொருத்தர் தூக்கணும். அதாங்க குடும்பம். ஒருவர் விழுந்தா இன்னொருவர் தூக்கணும். ஒரு கழுதை விழுந்துட்டா கூட அந்த கழுதையை தூக்கணும்னு போட்டிருக்கு. பிள்ளை தப்பு செய்யும்போது தூக்க வேண்டாமா? கணவனுடைய தீர்மானம் தவறு, வேதத்தின்படி தவறு என்று தெரியும் போது மனைவி சுட்டி காட்ட வேண்டாமா? ஒருவர் ரட்சிக்கப்படாத கணவன் வேற, நான் அவங்கள பற்றி இப்போ பேசலை. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்காங்க, அப்போஸ்தலரோடு கூட இருக்கிறாங்க. இப்போ கணவன் ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறாரு, மனைவி சொல்ல வேண்டாமா? மனைவி ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்க, கணவன் சொல்ல, ஏமா பைபிள் படி தப்புமா, நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம பைபிள் வாசிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம அப்போஸ்தலரோடு கூட இருக்கிறோம். தேவனுடைய ஆவியை சோதிப்பதற்கு ஒருமனப்பட்டால் எப்படி தேவனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? பெரியவன், ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்குங்க. ஒருபோதும் தவறான காரியத்துக்கு உடன்படாதீங்க, சுட்டி காட்டுங்க. கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படியுங்கள்னு போட்டிருக்கீங்க. இப்போ கீழ்ப்படுதலை பற்றி சொல்லலை, ஒருமனப்படாதீங்க. இன்றைக்கு அருமையான ஒரு பாடம். தீமைக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு உண்மையாய் கணவன் மேலே அன்பு இருந்தால் கணவன் தவறு செய்ய விட மாட்டீர்கள். உண்மையாய் மனைவி மேலே அன்பு இருந்தால் மனைவி தவறு செய்ய விட மாட்டீர்கள். உண்மையாக உங்கள் பிள்ளை மேலே அன்பு இருந்தால் உங்கள் பிள்ளை தவறு செய்ய விட மாட்டீர்கள். பிள்ளை உங்களை வெறுத்தாலும் சரி, வாய மூடுடி அப்படின்னு சொன்னாலும் சரி, தவறுனா தவறு சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளை நரகத்துக்கு போகக்கூடாது, உங்கள் பிள்ளை தப்பு செய்யக்கூடாது. தப்பு செய்கிறது எப்படி ஊக்கப்படுத்த முடியும்? பரவாயில்லடா கண்ணா, பரவாயில்லடா கண்ணா. ஒரு காய்ச்சல் சொல்லுவாங்களா, ஒருத்தன் ஊசி திருடினவன் கடைசியில் தூக்கு மாட்டைக்கு போகும்போது அம்மாவை கூப்பிட்டு, அம்மா காதை கடிச்சான், முன்னால் தாண்டி இன்றைக்கி நான் தூக்கு மாட்டைக்கு போகிறேன்னு. கதையை முழுமையாக சொல்ல நேரம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை. ஒருபோதும் தவறுக்கு உடன்படாதீங்க. தவறு என்பதை சுட்டி காட்டுங்க. கனிவான வார்த்தை, கிருபை பொருந்திய வார்த்தையை நல்லா சுட்டி காட்டுங்க. பிரியமானவர்கள், அங்கே உள்ள பெரிய பிழை, 2 பேரும் தேவனுடைய ஆவியை சோதிப்பதற்கு ஒருமனப்பட்டார்கள். இப்போ எப்படி அனனியா செத்தான்? பேதுரு சபிச்சாரா? இல்லையா? அவர் சபிக்கல. தேவன் அடித்தாரா? தேவன் அடிச்சதான் அங்கே சொல்லப்படலை.
அனனியா எப்படி செத்தான்? பிரியமானவர்களே, 5ஆம் வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை யாருங்க அவனை கொன்னது? தேவன் அடிச்சிட்டார், தேவன் அடிச்சிட்டார்னா என் பைபிளில் தேவன் அடித்தார்னு போடலை, அவன் தான் உயிரை விட்டான்னு இருக்கு. இது எப்படி அந்த ஷாக் அவனுக்கு வந்தது? ஐயோ நம்ம ரகசியத்தை வெளியே சொல்லிட்டாங்களேன்னு தாங்க முடியாமல் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா? அங்கே அந்த ப்ராஃபஸியை கேட்ட உடனே அவன் கீழே விழுந்துடும். விழுந்து ஜீவனை விட்டான்னு தான் பைபிளில் இருக்கு. நான் நிறைய கமெண்ட்ரிஸ்லாம் படித்தேன். சில ஏஞ்சல் அடித்தான், அப்படி ஏஞ்சல் அடித்தான்னு பைபிளில் இல்லை. ஆண்டவர் கொன்னாரா? கொல்லலை. பேதுரு சபிச்சாருன்னு செத்து போன்னு சொன்னாரா? பேதுரு சொல்லலை. பேதுரு மனைவிட்டியாவது ஒரு வார்த்தை சொன்னார், உன் புருஷனை தூக்கிட்டு போனால் உன்னை தூக்க வர்றாங்க அப்படின்னா சொன்னார். அவரே சாக சொல்லலை, அவர் சாவை முன்னறிவித்தார். அவனே விழுந்து ஜீவனை விட்டான். ஏன் அப்படி நடந்துச்சு? அநேக காரியங்கள் நம்மளால் விளங்கி கொள்ள முடியலை. ஆனால் வேதத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னான். அன்றைக்கு வனாந்தரத்தில் அந்த அக்கினி, அந்நிய அக்கினியை கொண்டு அந்த ஆரோனுடைய பிள்ளைகள் நாதாப் அபியூ அங்கேயே விழுந்து செத்தாங்க. மோசைக்கு விரோதமாக எழும்பின கோரா குடும்பத்தார், கோகாத்தியர் அங்கேயே பூமி பிளந்து விழுந்து செத்தாங்க. மோசை மேரேஜை பற்றி கமெண்ட் பண்ண அவங்க அக்கா மிரியாம் குஷ்டரோகம் வந்துச்சு. எல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். எலிசாவுடைய வேலைக்காரன் கெகாசி குஷ்டரோகம் வந்துச்சு. ஊழியக்காரன், உடன் ஊழியக்காரன், எலிசாவுக்கு உடன் ஊழியக்காரன் குஷ்டரோகம் வந்துச்சு. சில காலங்களில் சில வேலைகளில் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். அன்றைக்கு அந்த வனாந்திரத்தில் அந்த கண்டுக்குட்டியை வணங்கின ஆயிரக்கணக்கான ஜனம் மரித்தார். முறுமுறுத்தவள் கொல்லி வாய்ப்பு சாசினால கிட்டத்தட்ட பிரியமானவர்கள் 3 லட்சம் ஜனம் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்ததில் 2 பேர் மாத்திரம்தான், அந்த 3 லட்சம் பேரில் 2 பேர் மாத்திரம்தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று சொன்னால் 2,99,998 பேர் வனாந்திரத்தில் விழுந்தார். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களிலே 3 லட்சம் என்று எடுப்போமே, 2,99,998 பேர் வனாந்திரத்தில் விழுந்தார். அனனியா சப்பீராவுடைய முடிவு என்ன? பிரியமானவர்களே, ஒருவேளை அவங்க ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு அவங்க மாம்சத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தோன்னு ஒரு வசனம் இருக்கு. அநேக காரியம் நமக்கு புரியலை. ஒருவேளை அனனியா சப்பீரா பரலோகத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை அடித்தார், நான் வாசிக்கலை. 2 பேர் விழுந்து இறந்தது மாத்திரம்தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊசா அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஊசா அன்று அடித்தார். நீங்கள் நான் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த தேவனை தான் நம்ம வணங்குகிறோம். அதான் 1 சாமுவேல் 6:20 இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? இந்த ஒரு 5 பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாடமாக இந்த நாளில் படிச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். ஊழியக்காரனாக உங்கள் மேலுள்ள அன்பினாலும் உத்தரவாதத்தினாலும் இதை சொல்லியிருக்கிறேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் சம்பவிக்க வேண்டாம். பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தோற்றத்தின்படி ஒரு பக்தியை காண்பிக்கிற நாம் அந்த பக்தியினுடைய பலனையும் கட்ட வேண்டும். எந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வஞ்சகம் காணப்படக்கூடாது. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று செய்கிறது, ஒரு சீன் காட்டுறது நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது.
கர்த்தரை அருவருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய இருதயத்தை குறித்து, நம்முடைய இருதயத்தின் சிந்தைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது தவறு செய்யும்போது அந்த தவறுக்கு நம்ம உடன்படக்கூடாது. அந்த தவறிலிருந்து அவங்களை நம்ம தூக்கி விட பார்க்க வேண்டும். அந்த தவறிலிருந்து அவர்களை தூக்கி விட பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கார். இந்த உண்மையாக ஒரு ஆசீர்வாதமான ஜெபம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாக்க வேண்டும். ஆண்டு அடிச்சார் நிறைய பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் இருக்கு. சில வேளைகளில் கர்த்தர் இந்த காரியங்களை செய்கிறார். அன்றைக்கு சபை ஆரம்பிக்கும்போது கர்த்தர் இதை காண்கிறார் என்று எல்லாருக்கும் உணர்த்த கர்த்தர் அனுமதித்திருப்பார். பின்னால் அப்படி நடக்கல. ஆனால் தேவ தீர்மானம் மாறாது. அன்றைக்கு சோதோமை அளித்த தேவன் தான் இந்த தேவன். அன்றைக்கி விறகு பொறுக்க போன, ஓய்வு நாளில் விறகு பொறுக்க போன ஒருவனை கல்லிருந்து கொல்லணும்னு சொன்ன தேவன் மாறிட்டாரா? இன்றைக்கி ஒரு வேளை அவர் இரக்கம் நம்ம விட்டு வைத்திருக்கலாம். ஆனால் விறகு பொறுக்க போனவனை கல்லிருந்து கொண்ட கேட்குறாங்க. அவர் என்ன பண்ண? கல்லெறிஞ்சு கொல்லுங்கிறார். அதே தேவனை தானே நம்ம வணங்குறோம். அவன் இந்த ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சலாக்கினா தேவன் விட்டுருவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில காரியங்கள் நமக்கு பாடமாக அனுமதிக்கப்பட்டது. பாடத்தை படிச்சுக்கும். அன்றைக்கு ஒரு அந்நிய அக்கினியை கொண்டு வந்த நாத பபியை விடாத தேவன் என்ன விட்டுருவாரா? இன்னைக்கு அந்நிய அக்கினியை பிரசங்கப்படுத்தி கொண்டு வர்றவங்களை விட்டுருவாரா? விட்டு ஆரோன் கேட்க மாட்டேன், என் பிள்ளைகளை மாற்றி கொண்டு அவன் உட்காந்து டான்ஸ் ஆடுறோம் கேட்க மாட்டாரா? கிருபை தாங்குது, அவ்வளோதான். தேவன் மாறவில்லை. தேவன் மாறவில்லை. பயத்தோடு கூட அவரை தொழுது கொள்வோம், நடுக்கத்தோடு கூட அவரை பணிந்து கொள்வோம். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா?